ஒருவேளை இது அதுதானோ? இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் அதுதான். நம்ம சந்திரமுகி படத்துல ஒரு அனகோண்டா வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த புக்லயும் ஒரு 5 தலை பாம்பு வரும். ரெண்டுமே கதை முடியும் போது அந்த வீட்டை விட்டு போயிடும். வாங்க, இது எந்த கதையில இந்த 5 தலை பாம்பு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். புத்தகத்தின் பெயர் சிதம்பர ரகசியம். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். இந்த புக்ல பாக்குறோம் அப்படின்னா ஒரு 5 தலை நாகம் 144 வருஷமா ராஜேந்திரன் அப்படிங்கிற டாக்டரோட வீட்டுல பரன் மேல இருக்கிற ஒரு ஓலைச்சுவடிகளை பாதுகாத்துட்டு இருக்கு. எதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல பல ரகசியங்கள் அமைஞ்சிருக்கு. என்னென்னா, ஒரு மண்ணை வந்து பொண்ணாக்குறதாகட்டும், ஐம்பூதங்களை அடக்கி வைக்கிறதாகட்டும், அப்புறம் கூடு விட்டு கூடு பாயிற விஷயத்த கத்து கொடுக்கறதாகட்டும் அப்படின்னு பல விஷயங்களை சித்தர்கள் எழுதி அவங்க வீட்டுல வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த 5 தலை நாகம் அவங்க வீட்டுல இருக்கு. கடைசியா அந்த ஓலைச்சுவடி என்ன ஆச்சு? அந்த 5 தலை நாகம் சந்திரமுகி படத்துல வந்த அனகோண்டா மாதிரி ஏன் வீட்டை விட்டு போச்சு? இதெல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ நம்மளோட சேனல்ல இருக்கு. டைம் கிடைக்கும் போது அதை செக் பண்ணுங்க.